கரூர்ல 43 பேருக்கு யார் பொறுப்பு? கரூர்ல 42 பேர் இறந்ததுக்கு சிபிஐ கேஸ் நடத்துது. இன்னைக்கு அந்த குடும்பங்களை விஜய் தத்தெடுத்துட்டாரு. பேச மயூர் எடுத்தாரு. பேச விடுறா மரியா வில்சன் ஒரே ஒரு மரியா வில்சன் ஒரே தத்தெடுத்தாரு கித்தெடுத்தாருன்னா செருப்பால் அடிப்பேன். மரியம் வில்சன்றவன் இன்னும் பேருக்கு தான் அனௌன்ஸ் பண்ணானே. அவனே 5000 பணம் கொடுக்கல. விஜய்க்கு பாரு, நான் டீசென்ட்டா பேசுறேன். தாயொலினா அப்புறம் காது கொடுத்து கேளு. தேவடியா பையல பிறந்த பையல பாண்டியா பாண்டியா சிலிக்கானுக்கு பிறந்தவனே மருமகனா இல்ல ஸ்டாலினோட அத்தை பையனா? இல்ல விஜய் பொண்டாட்டி, விஜய் பொண்ணு, விஜய் புள்ள எங்கடா இருக்கு? சரி ரஜினி பொண்ணு 40 பேரை கொண்டு மனசிச்சிரம் பேசுறீங்களா? ரஜினி பொண்ணு இப்ப எவன் கூடடா இருக்கிறா? என்ன இப்ப ரஜினி போயிட்டா? பாண்டியா கடைசி உன் தலைவனை நம்ப மாட்டேன். ஏன்டா நீங்க வந்துட்டு எல்லா பேத்தையும் திட்டுவீங்க, புரியல எங்களுக்கு. மனசாட்சியோட பேசுறோம். மனசாட்சியோட பேசுங்க. அபியூஸ் பண்ணல பாண்டியன். 10 மணிக்கு மேல வந்திருக்கீங்க. உங்க அம்மா யார்கிட்ட விட்டு வந்திருக்கீங்க? ஏன்டதான் நீங்க தானா சொல்ல மாட்டீங்களா கபிலன்? உங்க பையனா இவன் கபிலன்? டேய் அப்பான்னு கூப்பிடுறா பாண்டியா. அப்பா கூப்பிடு. பாண்டியா அப்பா கூப்பிடு. 10 மணிக்கு மேல விட்டு வந்துருக்காடா இந்த மாதிரி அம்மாவை. ரஜினி அவன் ரெண்டாவது பாண்டியா அப்பான்னு கூப்பிடுறா. டேய் பாண்டியா ஊருடா. ரஜினி பி சாப்பிட அப்பா அம்மா அத்தை அப்பா மாமா ரஜினி மாமா ரஜினி மாமா அப்பா பாண்டியா ரஜினி மாமா பாண்டியா பாண்டியா அப்பான்னு சொல்லு பாண்டியா. என்ன ரஜினி அப்பான்னு சொல்றா பாண்டியா. பாண்டியா அவன் பேரு பாண்டியா இல்ல ப்ரோ, தேவடியா. வச்சிருக்கேடா கபிலன் ப்ரோ ஒரே சரிங்க ப்ரோ. பாண்டியன் ப்ரோ டீசென்ட்டா பேசுவோம். நானும் தெளிவா கேட்டேன். 10 மணிக்கு மேல அம்மா எங்க விட்டு வந்தேன். பாண்டியன் ப்ரோ என் தொகுதி கம்பம். நான் எதுக்கு ஓட்டு போடணும் சொல்லுங்க. தேவடியா பேசுடா, மைக் ஆன் பண்ணி. தேவடியா ட்ரிகர் ஆனதெல்லாம் போதும். ட்ரிகர் ஆயிட்டு முடிச்சிடுவாங்க. அம்மா எங்க விட்டுன்னு கேட்டப்ப பேசவே மாட்டேன். எந்த கட்சின்னு முடிவு பண்றானுங்க. பாண்டியா இங்க பாரு, எனக்கு கூட சேர்ந்து பாட்டு பாடு. பாண்டியாவா இல்ல வீட்ட பாக்கிடத்தான் சுத்தல வீட்ட பாட்டு பாடு. அவள் தென் வருவாளோ ராத்திரி வருவாளோ 11 மணிக்கு வேலை வந்து என் வாய்க்கிட்ட வருவாளோ. பாண்டியா உங்க அம்மா பாடுது பாரு. பாடுங்க தலைவா, தலைவா கண்டினியூ பண்ணுங்க தலைவா, விட்டுறாதீங்க. பாண்டியா கேக்குதாடா? பாண்டியா உங்க அம்மா கேக்குது பாத்தியா? குச்சிப்புடி எடுத்துட்டு நான் ஒரு குச்சி வச்சிருக்கிறேன், அவங்க ஒரு குச்சி வச்சிருக்காங்க. தீனால அஜித்தை பார்த்து இன்னும் தெரியல சௌக்கியமா அப்படின்னு சொல்லுவோம். அந்த வாய்ஸை வச்சுட்டு நான் பாட்டு பாடிட்டு இருக்கிறேன் கேளு. பாண்டியாட்டம் ஆட அவன் ஜூத்துல உள்ள உட நாலு வார்த்தை கேட்டதுக்கே தலைவரும் சேர்ந்தா யார் ஆட்சியை பிடிப்பாங்கன்னு முடிவு பண்ணலாம். இப்ப யாருக்கு ஆட்சியை பிடிப்பாங்கன்னு தெரியாது. ஆனா உங்க அம்மா நாங்க பிடிச்சோம்.
அவள் ரஜினி பொண்டாட்டி தென்படுவாளோ எத்தனால நீ தான் இல்ல புடிச்சு பாண்டிய வச்சிருந்த. வாயில விடுவாளோ. ரஜினி 2 பொண்ணு நீ தான் உங்க புடிச்சு அம்மா தானே வச்சிருந்த. பிடிச்சேன் ஏன்டா ட்ரிகர் ஆவற? டேய் ரஜினி பொண்ணு ஏன்டா அவ புடிச்சு எங்க வச்சிருந்தனால. டேய் இப்ப பாண்டியா இங்கதான் இருக்கு டச். ஆனா அவ நினைச்சேன்டா எங்க டேய் கேளுடா ஒரு நிமிஷம் பாண்டியா கேளுடா. அவ 2வது எங்கே புருஷன் தாண்டாம என இருக்கிறாளே 3வது போயிருக்கணுமாச்சுன்னு பாண்டியா நினைச்சேன்டா. வீட்டுல கேளுடா. இப்பதான் டேய் தெரியுது புடிச்சு வச்சிருந்திருக்கு. ட்ரிகர் ஆவாத. நான் என்ன அந்த 2 லைன் பாட்டு பாட முடியவே மாட்டியா? அந்த 2 லைன் பாட முடியவே டேய் மாட்டியா? நீ பாடதாண்டா லாய்க்கு, அரசியல் டேய் பேசாத கேளுடா. இல்லன்னு சொல்றேன். நீ டேய் பாடிட்டு கேளுடா. கூட இரு, தயவு செஞ்சு அரசியல் டேய் பேசாத. கேளுடா. ரஜினி பண்ண அபியூஸ் பாண்டியா டேய் பண்றேன்ட்டு நீ உங்க அம்மா பாடதான் ஏதாவது நானும் சொல்றேன். நீ பாண்டியா நல்லா கேளுடா. பாடு. ஆனா நீ அரசியல் எல்லாம் அவ பேசாத தயவு எங்கே செஞ்சு. என ரஜினிக்கும் ரஜினி பனையூரு ஃபேன்ஸுக்கும் போக அரசியலுக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் அங்கேதான் கிடையாது. தென்படுவாளோ. உனக்கு ஏய் நாளைக்கு பாண்டியா நேரம் ரஜினி வந்திருந்தான்னு வச்சுக்கேன், ஏய் உனக்கெல்லாம் பாண்டியா காவி துண்டு கேளு கட்டி இங்க உனக்கு மலையேற்றி பாரு ஒரு விட்டுருவேன். செகண்ட் இங்க பாரு ஓட்டு பாண்டியா இங்க பிச்சை பாரு கேக்குறேன்னு பாண்டியா கேக்குறேன். டேய் கேளு கால்ல காவி விழுந்து துண்டை கேளுடா. கட்டி உனக்கு பாண்டியா கேளுடா. இமாலய ஐஸ் டேய் பிரைஸ் ஓட்டு அடியில பிச்சை பாண்டியா கேளுடா கேக்குறேன்னு டேய் கேக்குறேன். பாண்டியா கால்ல கேளுடா. விழுந்து கேளுடா. செகண்ட் ஏன்டா ஓட்டு நீ பிச்சை கேட்க எல்லாம் வந்தீங்க? அரசியல் பாண்டியா எதுக்கு வந்து கேளுடா கதறிட்டு பாண்டியா. இருக்க? நீ அரசியல் சொல்லுங்க ஜெயிக்கிற நாங்க கேளுடா கேட்டு பாண்டியா. நாங்க எங்களுக்கெல்லாம் அரசியல் முடியல. பேசுறோமோ ஓடு இல்லையோ எல்லாம் ஓட்டு அரசியலை பிச்சை விட்டு கேட்க ஓடுன வந்தோம். பாண்டியா கேட்டுட்டு போ. தேவரு, அரசியலை விட்டு ஓடுன நாய்க்கு அரசியல் இல்ல இல்ல ஒரு பேசுற நிமிஷம் தகுதியே இருங்க. ஓட்டு கிடையாது. பிச்சை கேட்க பேசுறேன். ஒரு நிமிஷம் எல்லாம் அமைதியா சரி ஒரு நிமிஷம் எல்லாம் ஓடணுமா, அமைதியா. ஓடின சூத்தோட ஓடி ஏய் இங்க பாரு பாண்டியா இங்க பாரு. அடிக்கடி கௌசிக் மாதிரி எட்டி பார்க்க பாண்டியா கூடாது. பாண்டியா உம்மா தேவடியா இல்லனா வாய் மூடா. ரஜினி பொண்டாட்டி தேவடியா இல்லையா? இல்ல உம்மா தேவடியா இல்லனா நீ வாய் மூடா. சரி ரஜினி பொண்டாட்டி தேவடியா இல்லைன்னா டேய் நீ பேச உம்மா கட் பண்ணு. தேவடியா இல்லனா வாய் மூடு. ரஜினி அப்புறம் நீ பொண்டாட்டி தேவடியா தேவடியா நீயே இல்லைன்னா சொல்லிடு. பேச கட் பண்ணு. உம்மா ரஜினி பொண்டாட்டி தேவடியா தேவடியா இல்லனா இல்லைன்னா வாய் மூடு. சரி உம்மா ரஜினி தேவடியா பொண்டாட்டி இல்லனா தேவடியா வாய் இல்லைன்னா மூடு. கேஸ் ஒரு நிமிஷம் ஏன்னா ஒரு கட் நான் நிமிஷம். பண்ணு. கேஸ் உம்மா போடுறதுனால தேவடியாவா? எதுவும் உனக்கு ஓட்டு ரஜினி உம்மா பொண்டாட்டி தேவடியாவா? அப்ப உம்மா நீ பேசிட்டே இருக்கற உம்மா தேவடியாவா? உன் அம்மா பத்தினினா வாய் மூடுற ஒரு நிமிஷம். ஏங்க அவன் அம்மா பத்தினில என்று சொல்லிட்டு இருக்க நீங்க வேற. இங்க பாருடா இப்ப அந்த 2 லைன் பாடுறேன் பாரு. அவ எங்கே ஏய் என ரஜினி பொண்டாட்டி தேவடியா என் இல்லைன்னா சூட்டு பாட்டு பின்னாடி உட்கார தேடித்தான் வாயில வச்சேனோ. நல்லா இருக்க பாட்டு. பாண்டியா ஆட்டம் ஆட அவன் வாயில பூல விட்டு ஆட்ட ஆட நல்லா இருக்கா? டான்ஸ் ஆடியா கூட. நாளைக்கு இருக்கு பாரு. மே மே நாலு நாளைக்கு என்ன இருக்கு? மே டேய் 4 சுகர் பேஷண்ட் வந்து விஜய் கட்சிக்கு பாலு. கிளச்சு தாயவலிங்களா? மே 4 சுகர் மாத்திரையை விஜய் போட்டு கட்சிக்கு வீட்டுல பாலு. படுத்துவீங்களா? நான் ரீமேக் பண்ணிருக்கேன்டா டேய். அதே நாள் பாண்டியா நீ டேய் ஆரம்பிச்சு உங்களே நாங்க ஆட்டோ வச்சு தூக்கிட்டு போய் தாண்டா பேச ஓட்டு டேய் போட டேய் பாண்டியா வைக்கணும். பாண்டியா பாண்டியா சரி பாண்டியா இங்க ஆட்டோ இரு கார் எல்லாம் ரெடி பண்ணி அனுப்புறோம். அழகா பாண்டியா பாண்டியா நீ வந்து ஆட்டோ வண்டியில வச்சு ஏறுங்க. கார் கையை இருந்துச்சுன்னா பிடிச்சி உங்க அம்மா கூட்டு போ. உங்க அம்மா நானே கார் வச்சு ஆட்டோ பிடிச்சி போனேன் ஓட்டு இறக்கி போட்டு விட்டுறேன். விடுறோம். ஓட்டு போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பு. பாண்டியா அதை இங்க விட்டுட்டு கேளுடா இந்த கேளுடா சுகர் பாண்டியா 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 முதல்ல மே உனக்கு ஓட்டு 4 இருக்கா பாரு. நாளைக்கு நீ பூத்துக்கு போ. பாண்டியா நாளைக்கு உனக்கு ஓட்டு இருக்கான்னு முதல்ல செக் பண்ணு. அதுக்கப்புறம் நீ ஓட்டு போட்டுட்டு வெளியில கவலைப்படாத. வா. உங்களுக்கு ஓட்டு ஓகேவா? போடுறதுக்கு தான் நாங்க உதவி ஓகேவா? பண்றோம். முதல்ல உனக்கு ஆஸ்பெல்லாம் ஓட்டு ரெடியா இருக்கு. இருக்கான்னு முதல்ல பாரு. ஓட்டு இருக்கான்னு முதல்ல வரும்போது பாரு. பாண்டியா கையில உன்னை எடுத்து வேணா இந்த ஓட்டு யூரின் பேப்பர் கையில போடுறேன். எடுத்துக்க. ஓகேவா? நீ உங்க திரும்ப ஊர்ல நீ நீங்க வந்து வேணா ஓட்டு ஓட்டு போடுற. கையில போடுறேன். எடுத்துக்க. சட்டமன்ற தொகுதியில முதல்ல பிச்சை டிவிகே எடுக்கலாம். வேட்பாளர் யாரு முதல்ல? அதுவே உனக்கு தெரியாது. அது தெரியாம தான் நீங்க கம்பு டேய் சுத்தின்னு இருக்கிற. சரி ஆ? நாளைக்கு முதல்ல உன் தொகுதியில என்ன 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 ஸ்ட்ராங் இருக்கு, என்ன திருப்பி பேஸ் இருக்கு, ஓட்டு எந்த பிச்சை இடமும் எடுத்தது தெரியாம போதும். ரொம்ப கதை திரும்ப பேசாத. ஓட்டு பிச்சை டேய் எடுக்கலாம். இது இந்த 2 பாத்ரூமுக்கு எதுவும் பேக் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களாடா? அதெல்லாம் கையில எடுத்துக்கோ. டேய் மறந்துடாத நீ. இது நாளைக்கு ஆட்டோ வந்துருச்சுன்னு ஓடி வந்து ஏறிடாத. உங்க அண்ணன் தான் ஏய், நேரம் போட்டு மாத்திரா, போயிட்டு ஓட்ட 6 கிட்ட மணிக்கு மாத்தி மேல போட்டு அடி சொரிஞ்சாங்க. வாங்கிறாத. கை என்ன? நடுக்கத்துல இருக்கிறான். பார்த்து ஓகேவா? சுதாரணமா லேகி போட்டு சாப்பிட வா. சொல்லுங்க அண்ணனை போயிட்டு. கதை பேசின்னு அப்படியே இருக்காரு. விரல வெட்டிட்டு லெப்ட் கையில போய் ஓட்டு போட்டு வந்துரு. டூப்ளிகேட் ஓட்டு. ஏய் பாண்டியா, என்ன உங்க ஆளு லியோ லியோன்னு அரசியல்ல லியோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல ஒரு எவனோ வந்து தேவடியா பையனா, போயிட்டான் நான் தான்டா. ப்ரோ அவன் லாஸ்டா வந்து லாஸ்ட் ஸ்பீச் பேசுன்னு சொல்லி அஜய் கணக்கா கை தட்டி பேசிட்டு போயிட்டு இருந்தான். இல்ல அவன் என்னன்னா, போயிட்டாங்க. நீங்க அரசியல் பேசாதீங்க ப்ளீஸ், அரசியல் பேசாதீங்க ப்ளீஸ்ன்றத சுத்தி சுத்தி பேசிட்டு போயிட்டான். ஒண்ணும் இல்ல. அவனுக்கு எப்படி ஊம்பி ஓட்டு கேக்குறதுன்னு தெரியல. எப்படியாவது ஊம்பி ஓட்டு கேட்கலான்னு ஒரு முட்டு பார்த்தேன். இல்ல 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 ஐயா. அவன் ஓட்டு கேட்கலாம் வரலங்க. ஏங்க இல்ல அவன் அபியூஸ் பண்ண வந்திருக்கான். இல்ல ஒண்ணு அவன் அபியூஸ் ரெண்டு பண்ண வந்திருக்கான். அவன்கிட்ட போய் பொலிட்டிக்ஸ் பேசலாம்னு சொல்றீங்க. யாருக்கு டாபிக் மாத்தலான்னு வந்து தாவேக்கா வேற ஒண்ணு ரெண்டு ஓட்டையோ கெடுத்துக்கிறான். ஆனா அரை மணி நேரத்துக்கு ஒரு கிரிக்கை வந்துடுறானுங்க. ஏன் கபிலம் ப்ரோ? ஆமா ஆமா உங்க பேசிக்கொண்டு ஏங்க 1-2 இல்லங்க, மொத்தமே இருக்குன்னு தான். நம்ம தான் இல்ல ப்ரோ, வந்து அவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ பேசி ஈஸி மாத்தி விட்டுறாங்க. பதட்டம் ஒரே இது பல்ல கடிச்சு உட்காந்துருக்கானுங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. இல்ல இப்ப பேசி நான் எதையாவது எல்லாருக்கும் சொல்லி ஒரு க்ளோஸ் கேள்வி பண்ணணும். வச்சிருக்கேன். இப்ப இவ்வளவு நேரம் அவன் தாவேக்கா மேனிஃபெஸ்டோ படிச்சான். அதுல எந்த திட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? கரெக்டா சொல்லுங்க. அவங்க அம்மா திட்டம். அதான் நாளைக்கு எலெக்ஷனை வச்சுக்கிட்டு அவனை பாருங்க எப்படி வந்து பேசி இல்ல ஜிப்சி ப்ரோ, நான் அங்க Bro, போயிட்டு நாளைக்கு ஒரு கூத்து நடக்கும் பாரு. போட்டேன். ஓட்டே இல்லாதவெல்லாம் வந்துட்டு அந்த பேண்ட போட்டு போய் சட்டையை போட்டு போய் நாங்க ஓட்டு போட்டு எனக்கு ஒரு திட்டம் ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. ஆல்ரெடி அவனுங்க எல்லாம் ஓட்டு போட்ட மாதிரி எல்லாம் ரீல்ஸ் ரெட்ராகனே, போட்டானுங்க அந்த ரெட்ராகனே, பேண்ட்ல. சொல்லுங்க. ரெட்ராகனே. அவன் மாஸ்டர் இந்த ஸ்பேஸ்ல ஹோஸ்ட் வேற ஒரு ஆள் இருந்தானா? ஆமா ஆமா ப்ரோ. மாஸ்டர் ட்ரிகர் ஆகி இப்ப ஸ்பேஸ் போட்டிருக்கான். போட்டிருக்கானா? போவா ட்ரிகர் ஆகி அவன் ஸ்பேஸ் போட்டான்.
அவனுக்குள்ள சண்டை ப்ரோ. எப்பவுமே மான்ஸ் கொடுக்க சொல்லுவோம், அவனுக்கு கொடுக்க மாட்டானுங்க. இல்ல அவன் அவனுக்குள்ள என்ன நம்ம சொல்லிட்டு போனாலும் போனானா, ஃபைட் வந்துடும். போனப்ப ஸ்பேஸ் ஆஃப் பண்ணிட்டு போங்க, இனிமே ஸ்பேஸ் போடக்கூடாது, யார் வந்தாலும் ஏத்தவும் கூடாது, யாராவது வந்தா ஸ்பேஸ நானே ரிப்போர்ட் அடிச்சு தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒருத்தன் சொல்லிட்டு போனான். இல்ல அங்கேயே இப்போ கீழே போனதுக்கே கதறானுங்க. ஏன்னா நான் சும்மா கீழே இருந்து ஸ்மைலி தான் போடுறேன். எனக்கு ரெக்கார்டிங் எடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. நீங்க போனது எல்லாம் ரெக்கார்டிங் எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. பார்த்தோன்னு அவனுக்கு என்ன பேசுறதுன்றத விட்டுட்டு நம்மள பத்தி ஒண்ணுமே கேட்கலங்க. ஒரு 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 30-40 வாட்டி மைக் கேட்டிருப்பாங்க. ஆனா கேட்ட உடனே கேன்சல் பண்றான். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்குள்ள கேன்சல் ஆகுது. நானும் மைக் கேட்டுட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டா கேன்சல் பண்றான். 3 நாள் கழிச்சு ரஜினி ஃபேன்ஸ், விஜய் ஃபேன்ஸ், அஜித் ஃபேன்ஸ் எல்லா ஃபேன்ஸையும் அபியூஸ் பண்ண போறான்றத மறைமுகமா சொல்றான். 3 நாள் கழிச்சு இருக்கு. 3 நாள் கழிச்சு அதுக்குதான் நாளைக்கு நாங்க ஊம்ப கொடுக்க போறோம். நீ இப்படிதான் பண்ணுன்னு எங்களுக்கு தெரியுமே. ராஜஸ்தான் மோனே ஏங்க அவனுங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தாங்க அவனுங்க வந்து டிவிக்கு சார்பா பேசுவாங்க. நானே மீடியாலதான் ஒர்க் பண்றேன், எடிட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். தெரியும் கிரவுண்ட் ரியாலிட்டி எந்த மாதிரி இருக்கு, எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். வந்துட்டு பேசணும்னு பேசிட்டு இருக்கானுங்க. மொத்த பேரும் உட்காந்து சிரிக்கிறானுங்க. அங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு விஜய் எந்த கட்சி தலைவர் பேசலாம் சிரிப்பு வர மாட்டேதியா? அவர் பேசுற எல்லா லைவ் கட் பண்ணிட்டு சிரிக்கிறாங்க விழுந்து. பேர் சொல்ல விரும்பல. ஒரு நாளைக்கு சொல்றேன். நான் கபிலன் போயிருக்கேன், மைக் கேட்டிருக்கேன், கொடுத்தானா வந்துடுறேன் இருங்க. கபிலன் என்ன கபிலன் எல்லாருக்கும் மைக் குடுக்குறீங்க, நான் கேட்டா மட்டும் மைக் கொடுக்க மாட்டீங்க. ரெண்டு வாட்டி ரிமூவ் பண்ணிட்டேன் கபிலன். நான் ரிமூவ் பண்ணேன். முதல்ல நீ புடவை கட்டிட்டு வந்த, அப்புறம் போய் வேஷ்டி சட்டை கட்டிட்டு வரேன்ட்டு போனேன். அப்புறம் மறுபடியும் கொடுத்தா அவன் வந்தான். ஒன்ன விட அவன் பெட்டர் பீஸ் நினைச்சேன். நீங்க ரெண்டு பேரும் ஒரே பீஸா இருக்குன்னு சொல்லிட்டேன். சும்மா ஓலப்பையில ஒண்ணு கூட்ட மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஆயா மாதிரி ஓலப்பாய் நீங்க சொல்ற மாதிரி பேசினே சொல்லுங்க. சத்தம் போட்டு பேசுங்க. என் தொகுதி வந்து கம்பம் ப்ரோ. நான் எதுக்கு டிவிக்கு ஓட்டு போடணும் சொல்லுங்க ப்ரோ. இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டீங்க ப்ரோ? முன்னாடி ஓட்டு போட்டா என் தனிப்பட்ட விஷயம் ப்ரோ. நான் வந்து மத்த மாதிரி சொல்ல மாட்டேன். அது என்னோட தனிப்பட்ட. ஆரஞ்சு ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு இப்ப கல்யாணம் ஆகல. இப்ப நான் யாரை கல்யாணம் பண்றேன்னு கேட்டா இதுக்கு முன்னாடி யாரை கல்யாணம் பண்ணீங்கன்னு கேள்வி கேட்பியா? எருமை. Oh my god. நீ வந்துட்டு இல்ல இது எப்படி தெரியுமா இருக்கு? ஹலோ கேக்குதா? எனக்கு ஆய் வரல. இது நேத்து என்ன ஆய் போனேன்னு கேள்வி கேட்பேடா பிங்க் மேன் புறம்போக்கு. சரி இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டோமோ அப்ப அவங்களுக்கே போட்டு போயிட என்ன மயிர்கடை உங்க அது பர்சனல். இது அதை தாண்டி நீ இரு நானும் பேசுறோம். நீங்க ஏன் வரீங்கன்னு கேக்குறேன். நாங்க ரெண்டு பேரும் அந்த கான்வர்சேஷனை கொண்டு போறோம். அமைதியா இருங்க. நான் வந்துட்டு ஓட்டு போட வந்து அது என்னோட உரிமை ப்ரோ. இருங்க, நான் யாருக்கு போட்டேன் யாருக்கு போடலாம் நான் சொல்லக்கூடாது. ஓகேவா? அது என்னோட தனிப்பட்ட உரிமை. அது நான் சொல்லவும் மாட்டேன். நான் என்ன சொல்றேன், நீங்க தான் சொல்றீங்க நான் வந்துட்டு எதுக்கு ஓட்டு போடணும் சொல்லுங்க. என்னோட தொகுதியில இப்ப அதுதான் ப்ரோ. இப்ப நான் உங்க போஸ்ட் பார்த்ததுல நீங்க வந்து ஒரு டிஎம்கே ஆதரவாளர்னு எனக்கு தெரியுது. ஏன்னா எல்லாமே நீங்க டிஎம்கே இல்ல ப்ரோ. இல்ல அது என்ன கேட்டேன், என்ன சொல்லி வர நான் டிஎம்கே இருந்து போறேன், ஏடிஎம்கே எனக்கே இருந்து போறேன். நான் என்ன கேட்டேன் ப்ரோ, அது தப்பு இல்ல. ஒரு கட்சியோட நிலைப்பாடு நான் வந்துட்டு என்னோட தொகுதியில டிவிகேக்கு நான் ஏன் ஓட்டு போடணும் அதை சொல்லுங்க. அதுதான் சொல்றேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருப்போம் 2021. ஓகேவா? அது வந்து சாட்டிஸ்ஃபைடா இருந்தா நல்லா இருக்கு. இருபுரோ பிங்க் ப்ரோ நான் கேண்டிடேட் சொல்றேன்னா என்னோட இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜக்கையும் இருக்காப்புல, ராமகிருஷ்ணன் இருக்காப்புல, அதுக்கப்புறம் வந்து டிவிக்கில ஜெகநாத் மிஸ்ரா இருக்காப்புல. உங்க கட்சியில 5-6 வருஷமா வந்துட்டு மக்கள் விஜய் மக்கள் மன்றமா அந்த இதுல இருந்தப்பே ஒரு ஆள் இருந்தாப்புல. எனக்கு அந்த ஆளையும் தெரியும்.
அந்த ஆளுதான் உங்க கட்சியில உழைச்சாப்புல இது பண்ணாப்புல, அந்த தொகுதியில வந்து அந்த ஆளுதான் இப்ப வரைக்கும் எல்லாமே இது பண்ணிட்டு இருந்தாப்புல. திடீர்னு இல்ல ஜெகநாத் மிஸ்ரா வந்துட்டு ஒரு ஜாதி கட்சி தலைவர். இருக்கட்டும். இல்ல ஏரியா ஒன்னும் சரியா, கேண்டிடேட் நான் வந்து பேசி யார் முடிச்சுக்கிறேன், வேணா இருக்கட்டும். ஒரு நிமிஷம் இரு, நான் பேச பேசி முடிச்சுக்கிறேன், அப்புறம் நீ பேசுன்னு சொல்லிட்டேன். நான் உன்னை வந்து பேசணும்னாலும் சொல்ல கிடையாது. என்ன கேண்டிடேட் மாத்திட்டாங்க, சரி ஓகே, உழைச்சவனுக்கு அங்க இது இல்ல, ஓகே மாத்திட்டீங்க. மாத்தின வந்துட்டு யாரு, ஜெகநாத் மிஸ்ரா. அவன் ஒரு ஜாதி கட்சி தலைவர். அவனோட இதை பார்த்தேன்னா ஃபுல்லா அவனோட ஜாதியை பத்தி எடுத்து பேசியான், அவனோட ஜாதியை அதிகமா ப்ரொமோட் பண்ணுவான். ஈவன் நீ அவன் வந்துட்டு போய் பரோட்டா போட்டாலும் சரி, டீ குடிச்சாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, அவனோட ஜாதி இதுலதான் போய் சாப்பிட்றான் வைக்கிறான். ஓகேவா, நான் அந்த தொகுதி தான், நான் கம்பம் தான், எனக்கு தெரியும். இப்ப நான் எதுக்கு அவனை போய் போடணும்? அவனோட ஜாதியை வந்துட்டு அங்க பெருசா வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணி பேசுறான், இது பண்றான். ஆனா அங்க இருக்கிற மத்த ஏடிஎம்கே வேட்பாளரும் சரி, டிஎம்கே வேட்பாளரும் சரி, என்டிகே வேட்பாளரும் சரி, அவங்க வந்துட்டு அவன் எந்த ஒரு கஷ்டமே ஆதரிக்கவோ இது பண்ணவோ இல்லை, எல்லா பத்தியும் சமமா தான் பாக்குறாங்க, சமமா தான் இது பண்றாங்க. அப்ப இவன் வந்து அவனோட ஜாதியை வந்து தூக்கி வச்சு பேசுறவங்க நீங்க சீட்டு கொடுத்து வச்சிருக்கீங்க. அப்ப மாற்ற வருன்றவங்க அந்த தொகுதி மக்கள் எப்படி போய் ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு? பேசி முடிச்சிட்டீங்களா? இப்ப அதே மாதிரி திமுகல இருக்கிறவங்க வந்து எவ்வளவு பேர் ஜாதி வச்சு பேசிருக்காங்க, ஜாதி இவ்வளவு நேரம் கேட்டு தனியா இருந்த. நான் பேசுறத கொஞ்சம் கேளு, ஏன் கேட்க மாட்டேங்கிறேன்? எதுக்கு பேசுறேன்ற இவ்வளவு நேரம் பேசினல மாவட்டத்துல பயமா? இப்ப நீ பேசுறது நான் கேட்டு பயம் இல்லையா? கேண்டிடேட் வந்துட்டு மியூட் போட்டு கேளு, நான் என்னோட கருத்தை கேளு. நான் என்ன சொல்றேன் சொல்லு. என்னதான் சொல்றேன்னு பாப்போம். சொல்லிடுறேன். நீ வந்து சொற்பொழி வாத்துறத தனியா திமுகல வந்து எவ்வளவு பேரு வந்து நாங்களும் அப்படி குறு பேசிட்டு இருப்போம். சரியா, எத்தனை ஜாதி கட்சி தலைவர் இருக்காங்கன்னு என்னால சொல்ல முடியும். ஓகேவா? இல்ல நான் என்ன ஒரு நிமிஷம் இருடா, நான் சொல்லிடுறேன்டா. நான் என்ன சொல்றேன், பேச விடுங்கடா. பயமா இருக்கு, நாளைக்கு எலெக்ஷனா பயமா இருக்கு. சொல்றது கேளு முதல்ல. பிங்க்மேன், உனக்கு பிங்க்மேன் பேர் வச்சிருக்கல, எப்படி விரிச்சு பார்த்தா பிங்கா இருக்குமா? ஐயா இருங்க, இல்ல ராஜஸ்தான்ல பிறந்திருக்கோம். நான் இப்ப அபியூஸ் பண்ற மூட்ல இல்ல. நான் என்ன சொல்றேன்னா கேக்குதா? எல்லாரும் அமைதியா இருங்க. திமுக இல்ல சாரி, எல்லாரையும் மியூட் போட்டேன். பிங்க்மேன் வந்து நீ வளரிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, உன் பேச்சு புண்டைய கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் இறக்கி விட்டுருவோம், அவர் ஒன்னா கேட்டுன்னு இருக்கலாம். புரியுதா? நீ சொற்பொழி வார்த்தன்னா தனியா ஸ்பேஸ் போட்டு எவன் உன் பேச்சை கேட்கறான்னு நினைக்கிறோம் வந்து கேட்டுக்கிட்டோம். இங்க பேசுனா ஒருத்தர் கேட்டாருன்னா அதுக்கு ஸ்ட்ரைட்டா பேசு. அன்னைக்கு காலையில 6 மணிக்கு நான் ஆரம்பிச்சு மாத்தி வச்சிருக்கேன். நீ பேசுறது பேசல 376 மாத்தி வச்சிருக்கேன் இந்த கம்யூனிட்டி. பைத்தியக்கார புண்ட மாதிரி எல்லாத்தையும் பேசிட்டு வருவ, பாயிண்ட பேசாம அதை கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அவரோட தொகுதியில ஒரு ஜாதி சம்பந்தமா நீ நிறுத்துற, அது கிரவுண்ட் ரியாலிட்டியை ஸ்ட்ரைட்டா பேசிட்டாரு. அதுக்கு என்னன்னு சொல்லு. அதுக்கப்புறம் நீ ஏதாவது உன் கருத்து இருந்தா சொல்லலாம். உன் கருத்து புண்டைய முதல்ல கேட்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது.
புரியுதா? கெட்ட வார்த்தை பேசிட்டு ஒயிட் பேரா நீ வந்து டிஎம்கேல இருக்காங்க ஏடிஎம்கேல இருக்காங்கன்னா அந்த மயிர் புண்டை வேணாம் தானே நீ வரேன்னு சொல்ற. அதே புண்டை பண்றதுக்கு எதுக்குடா உனக்கு ஓட்டு போடணும்? அததான் அவர் கேக்குறாரு. சரியா? நெக்ஸ்ட் வாட்டி இதே மாதிரி ஆயா குசு விட்ட மாதிரி நீ பேசினே இல்லன்னு வச்சுக்க இறக்கி விட்டுருவேன். நான்லாம் உன் பேச்சு புள்ளைய கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஒயிட் பியர் நான் கேட்ட கேள்விக்கு பதிலாங்க. ஒயிட் பியர் நான் கேட்ட கேள்விக்கு அவன்கிட்ட பதிலாங்க உங்களுக்கு. ஒயிட் பியர் பேர் வச்சிருக்கேன் வச்சு பார்த்தா பிங்கா இருக்குமாடா? அதான் ஒயிட் பியர் கேன புண்டை ஃபர்ஸ்ட் பேச விடணும். பேசுறத கேட்டு அடிங்க சிரி புண்டை அடிங்க சிரி புண்டை ஓயால ஒழுக்க ஓயா புண்டை அதான் டீசெண்டா அங்க பேசினாப்புல ஒயிட் பியர். அப்புறம் என்ன நீ உட்காந்து புண்டை கிட்ட பேசிட்டு இருக்கிற கூதி புண்டை சுத்து புண்டை மூடிட்டு கேள்றாங்க. விஜய் வாயில போய் வெயிடா மூடு இல்ல மூடு இல்லன்ட்டு அவன் தான் ஐட்டம் போய் அவன் வாயில போய் வெயிடா மயிறு இல்ல சாரி ஏன் தெரியுமா? நீ வந்து இரிட்டேட்டிங்கா பேசுற, அதனால கேக்குறவங்களுக்கு வந்து பிடிக்க மாட்டேது. அவர் பேசிட்டு இருக்கேன் அமைதியா இருக்கா பத்தியா? இப்ப கூட ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஏன் இரிட்டேட்டிங்கா இருக்குன்னா ரெலவெண்டா பேச மாட்டேடா பைத்தியக்காரன். ரெலவெண்டா அவர் கேட்டதுக்கு கரெக்டா பேசினா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கேக்குறவங்களுக்கு. உனக்குதான் எல்லாமே தெரியுமே. எனக்கு இப்ப அரிக்குது ரெலவெண்டா பேசாம ஆயா கதை எடுத்துட்டு வந்து பேசிட்டு இருக்கிறது. அவர் கேட்பாரு நீ தெளிவா அதுக்கு மட்டும் சொல்லு. எனக்கு இதுக்கு மட்டும் சொல்லு. எனக்கு இப்ப அரிக்குது எங்க இருக்குன்னு சொல்லு. ஏய் ஓட்டர் ஐடி இருக்கா? ஓட்டர் ஐடி தேடு. எல்லாமே தெரியல. ஓட்டர் ஐடி தொலைச்சற போறேன். எல்லாமே தெரியல. வெச்சு பார்த்தா பிங்கா இருக்குமா? சாண்டில் பேண்ட் அதெல்லாம் எடுத்து அதெல்லாம் வாங்கிக்கோ. காப்பு வாங்கிக்கோ. சரியா? நாளைக்கு காலைல போ. ஓகேவா? ஓட்டு போடுற இடத்துல மை வைக்கிற இடத்துல பாப்பாங்க. அங்க ஓட்டர் ஐடி உங்களோட எப்படி தெரியுமா சொல்றது காதுல விழுதா? இருங்க அவன் கிட்ட போய் அரசியல் பேசிட்டு இருக்கீங்க. அவன் பதிலுக்கு நீங்க கேக்குற எல்லைக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. ஆரம்பே இப்ப திமுக ஓட்டு போட்டு அடிக்க புண்டை. நான் ஆரம்பிச்சவே கமெண்ட் சொல்றேன். நீ நம்ம இரு இங்க வா. மைய வைக்க கூப்பிடுவாங்க. நீ வழக்கம் போல போயிட்டு கண்ணத்தை காட்டாத, என்ன விரல காட்டு. புரியுதா? இங்க ஒண்ணு வைங்க இங்க ஒண்ணு வைங்க போய் காட்டிட்டு இருக்காத. புரியுதா? நேரா போய் நடுவரல கபிலன் நான் ஒரே நடுவரல காட்டினா உடைச்சு விட்டுருவாங்க. ஆள் காட்டி வரல காட்டு. நான் ஒரே நிமிஷம் பேசிக்கிட்டா? ஒரே விஷயம் தான். டேய் பிங்மேன் எங்களுக்கு எல்லாம் சான்ஸ் கொடுங்க. ஒரே நிமிஷம் நான் இன்னும் பேசுறதுக்கு அப்புறம் நான் பானா லைன்ல நிக்கிறேன் பா. இவன் ஒருத்தன் பிங்மேன் உங்கிட்ட நான் எந்த ரிக்வெஸ்டுமே கேட்கலடா. என்ன வேணாலும் பேசிக்கோ சரியா? ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான்டா. டிஎம்கே அப்படின்ற ஒரு வார்த்தை எடுக்காம நீ பேசுறா. எவ்வளவு நாளும் பேசுறா. என்னால முடியலடா. சத்தியமா சொல்லிட்டேன்டா. சத்தியமா சொல்லிட்டேன். தயவு செஞ்சு நீ எவ்வளவு எப்பா யாரோட மியூட் போடாதீங்க. அவ யாரோட ஆபீஸ் கூட வேணா பண்ணிக்கிட்டோம். இல்ல பத்தி பேச மாட்டேன். நீங்க வந்து ஒரு நியூட்ரல் ஓகேவா? நான் நிஜமாவே பாதிக்கப்பட்டவன். நீ டிஎம்கே பேர் எடுக்காம என்னனாலும் பேசுறா. உட்காந்து பேசுவோம்டா இன்னைக்கு சொல்லி. நான் பேர் எடுக்க மாட்டேன் ஜிப்சி. உங்ககிட்ட டிஎம்கே பத்தி பேச மாட்டேன். கஷ்டப்பட்டு 370 இருக்கிறத இப்பதான் மறுபடியும் 400 மேல கொண்டு வந்திருக்கிறேன். மறுபடியும் குறைச்சுன்னு வச்சுக்க ஒக்கல வழி செருப்பைட்டு அடிப்ப மயிறு. நீ வாயை திறந்தாலே கூட்டம் கம்மியாகுது. இல்ல அவன் இல்ல 398 ஆயிடுச்சு. இப்ப வந்து டிஎம்கே ஆளுங்கிட்ட வந்து நீ வந்து கவர்மெண்ட் நாளைக்கு நடத்த மாட்டியா? 395 போயிடுச்சு. இல்லையா? இதே டிஎம்கே தான் தலை பத்தி எவ்வளவு கேவலமா பேசிருக்கான். ரஜினி பத்தி எவ்வளவு கேவலமா ஒரு நிமிஷம். அவன் ரெட் ஆரம்பத்துல கேட்டிருக்கான். பிங்கா இருக்குமா கருப்பா இருக்குமா என்ன இருக்குமா கேட்டிருக்கான். அவனுக்கு சொல்லி தொலை முதல்ல. அவனுக்கு அங்கதான் இருக்கு அவனுக்கு ஆர்வத்தை. அந்த ரூட்ல போவோம். விஜய் ஃபேன்ஸ்க்கு அப்படி போனாதான் கரெக்டா இருக்கும். சொல்றா அந்த மாதிரியே போவோம்டா. அரசியல் வேணாம்டா அப்படா. டேய் பிங்மேன் சொல்றா. பிங்மேன் பேர் வச்சிருக்கேன். வச்சு பார்த்தா பிங்கா இருக்குமா? இல்லையா? இதே டிஎம்கே
பல்லு போன கிழவன்ற பல்லு போன கிழவெல்லாம் வந்து இன்னும் ஹீரோவா நடிச்சுன்னு இருக்கான். ரஜினியா சொன்னான் பிங்க்மேன் இங்க பேரு அவரு ஜிப்சி என்ன சொன்னாரு, திமுகன்னு வாயை எடுக்காம திமுகன்னு சொல்லாம வேற ஏதாவது உன்னால அரசியல் இல்லையா? இப்போ தலைய வந்து எப்படி மிரட்டி இருக்கானுங்க டிஎம்கே, நீங்க வந்து டிஎம்கே ஓட்டு போடுங்க. அது அஜித் ஃபேன் பிரச்சனைடா, உனக்கு என்னடா? நீ அஜித் ஃபேனா? இங்க ரஜினியை பத்தி பேசினாங்கன்னா அது ரஜினி ஃபேன் பிரச்சனை. உன் மயிருக்கு என்ன வந்துச்சு? உனக்கு என்ன வந்தது? உனக்கு என்ன கரை? சம்பளம் வாங்குறப்ப எங்க ஊம்ப போயிருந்தா போட்டு போறீங்களா நான் கேக்குறேன். உங்களை அசிங்கப்படுத்தாத எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. நான் என்ன கேக்குறேன், உங்களால வந்து ரெஜெண்டுக்கு படம் நடிச்சு கொடுப்போம் ஊம்பிட்டு இருந்தானா விஜய், நீ எங்க ஊம்ப போயிருந்த? நீங்க ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியாங்களா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியா இருங்களா. பிங்க்மேன் நீ சொல்லுப்பா, எதுக்கு நாங்க டிவி கேட்க ஓட்டு போடுறோம்? ஐயோ நீங்க வேற கம்முனு இருக்கீங்க. கபிலன் ப்ரோ 381 ஜாக்கிரதை. பேச விட்டாதான் சொல்ல முடியும். இப்போ இந்த கவர்மெண்ட் நல்லா பண்ணிருக்கு, அருமையா பண்ணிருக்குன்னா நீங்க திமுக தாராளமா ஓட்டு போடுங்க. இல்ல பண்ணல அப்படின்னா ஏடிஎம்கேக்கு டிவிகேக்கு ஓட்டு போடுங்க. அவ்வளவுதான். எல்லாரும் ஒரு நிமிஷம் இருங்களா. ஆரம்பிச்சு இருங்க, நீங்க பேசிட்டீங்க. அவர் விக்கின்னு ஒருத்தர் வந்திருக்காரு, ரொம்ப நேரம் மைக் கேட்டு இருந்திருக்காரு. ப்ளீஸ் இருங்க. யாருப்பா அது? அன்மியூட் பண்ணுங்கப்பா. ப்ளீஸ். டேய் பிங்க்மேன் தம்பி பேச ஆரம்பிச்சாலே ஒருத்தர் கேள்வி ஒண்ணு கேட்டாரு, விரிச்சு பார்த்தா பிங்கா இருக்க மாட்டேன், அதுக்கு கடைசி வரையும் பதிலே சொல்ல மாட்டேன். நீ இவனும் அவங்க அண்ணன் மாதிரியே ஒரு கருமம் இல்ல. அவருக்கு எவ்வளவு கியூரியஸா இருந்தா மைக் வாங்கி வந்து கேட்டிருப்பாரு அந்த கேள்விய. எல்லாம் இவனால வந்துச்சு, இந்த ரெட் டிராகனால வந்துச்சு. பழைய நான் ஏத்துக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப தவறுங்க. அவனுக்கு பிங்கா இருந்தா என்ன தவறு? அரசியல் பேச